பக்திக்கு ஒரு மொழி. இன்றைக்கு இந்த மாநாட்டுக்கு ஒரு கருப்பொருள் வைத்திருக்கின்றார்கள். அது என்னன்னா, ஏன் தமிழ் முக்கியம்? கால கொடுமைன்னு தான் சொல்லணும். ஏன் என் தாய் எனக்கு முக்கியம் அப்படின்னு யாராச்சும் கேட்போமா? ஏன் என்னோட வீடு எனக்கு முக்கியம் அப்படின்னு கேட்போமா? ஏன் என் மனைவி எனக்கு முக்கியம் அப்படின்னு கேட்போமா? கேட்க மாட்டோம். ஆனால் ஏன் என் மொழி எனக்கு முக்கியம்னு அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு. அந்த நிலைமைக்கு தமிழர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். பாரதி சொன்னான், மறைவாக பழங்கதைகள் பேச வேண்டாம்னு. இன்னைக்கு நிறைய பழங்கதைகள் பேசணும், ஆனால் மறைவாக பேசலை, வெளியே படையாக பேசணும். அதுதான் இந்த மாநாட்டின் சிறப்பம்சம். நீங்கள் நிறைய மறைவாக நிறைய கதையெல்லாம் வச்சுருக்கீங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு சொல்லுவோம். நமக்குள்ளார சொல்லிக்குவோம். எல்லாருக்கும் தெரியற மாதிரி சொல்லுவோமே. ஆங்கிலம் தெரிந்தவர்களும் படிக்கட்டுமே, சீனம் தெரிந்தவர்களும் நம்மளுடைய இந்த உண்மையை பகிர்ந்து கொள்ளட்டுமே. அந்த முயற்சியில் இந்த அர்த்தஞான சபை இறங்கி இருக்கின்றது. ஏனென்றால் இன்று நாம் பேசுவது நாம் மட்டும் கேட்பதில்லை, இது உலகம் பூரா இணையத்தின் மூலமாக பரவி கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். பக்திக்கு ஒரு மொழி. ஓங்களிடை வந்துயர்ந்தோர் தொழிலாகி எங்கொழி நீர் ஞான திருவிளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ். ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இப்போ நான் படித்தது தமிழ் பாட்டு அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். தண்டி அலங்காரம் என்ற ஒரு நூலில் இந்த பாட்டு வரும். அதாவது இதற்கு அர்த்தம் என்னன்னா, உலகத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய இருளை போக்குவது ஞாயிறு, மனிதனுக்கு அவனுடைய அக இருளை போக்குவது தமிழ். இது தண்டி அலங்காரத்தில், அது ஒரு புக் ஆஃப் என்சைக்ளோபீடியா மாதிரி. அதில் தமிழை பற்றி சொல்லும் பொழுது அக இருளை நீக்குவது மெய்யுணர்வு, அந்த மெய்யுணர்வை தருவது தமிழ். அதனால தான் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் எவ்வளவோ நடந்தாலும் தமிழ்நாட்டு சின்னமாக எதை போட்டிருக்காங்க தெரியுமா? வில்லிபுத்தூர் கோபுரம். அந்த வில்லிபுத்தூர் யாரோட ஊர் தெரியுமா? தமிழை ஆண்டாள், கோதை ஆண்டாள், தமிழை ஆண்டாள், கோபாலன் இல்லாமல் பிரிதொன்று வேண்டாள். கண்ணதாசன் ரொம்ப அழகா சொல்றார். அந்த தமிழை ஆண்டாள் பிறந்த இடம் ஸ்ரீ வில்லிபுத்தூர். அந்த கோயிலினுடைய கோபுரத்தை தமிழ்நாட்டின் சின்னமாக போட்டிருக்கிறார். இது அவங்க நம்முடைய தமிழுக்கும் பக்திக்கும் உள்ள அந்த தொடர்பை சொல்றதுக்காக சொல்றேன். வள்ளல் பெருமான் சொல்கின்றார், தமிழ் மொழி தெய்வீகமானது, அதி விரைவில் சுத்த சிவானுபூதியை தர வல்லது. இது அனுபவம் உள்ளவர் ஒருத்தர் சொல்றார். ஏன்னா அவர் சிவானுபூதியை அடைந்தவர். அவர் தமிழில் தான் அடைந்தார். பக்திக்கு ஒரு மொழி தமிழ். தேவர் குரலும் திருநான் மறைமுடியும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் குருவாசகம் என்று உணர். இதெல்லாம் தமிழில் உள்ள பக்தி நூல்கள். திருக்குறள் பக்தி நூல்னு இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆரம்பமே பக்தியாக தான் அவர் ஆரம்பிச்சிருக்கார். தேவர் குரலும் திருநான் மறைமுடியும் மூவர் தமிழும், இதெல்லாம் ஒன்னொன்னா பார்ப்போம். முதல்ல நான் ஏறின உடனே, இந்த மேடையில் ஏறின உடனே ஒரு வார்த்தை சொன்னேன், கவனிச்சிங்களா? என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. நிறைய பேர் இதை சொல்றாங்க. இதுக்கு முந்தின வார்த்தை தெரியுமா? பின்னை நின்று என்னே பிறவி பிறவது முன்னை நன்றாக முயல்தளம் தவம் செய்கிறார். நிறைய பிறவி நிறைய பேர் பிறந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் பிறக்கிறாங்கன்னா, சரியா அவங்க இந்த பிறவியில் தவம் செய்யாததுனால அடுத்த பிறவி பிறக்கிறாங்க. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக. ஆனா என்னை மட்டும் இறைவன் நான் பாவம் செஞ்சதுனால படைக்கல. இறைவனை தமிழால் பாட வேண்டும், இறைவனை தமிழ் வேதத்தால் பாட வேண்டும், இறைவனை தமிழ் பக்தியால் பாட வேண்டும். அப்பத்தான் எனக்கு அடுத்த பிறவி வராது என்று திருமூலர் சொல்கின்றார். திருமூலர் பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்தம், அந்த சித்தாந்தங்கிற வார்த்தை ஏற்கனவே சைவம் இருந்தாலும் சித்தாந்தம் என்கிற வார்த்தை திருமந்திரத்தில் தான் வருது.
அதை பற்றி நிறைய பேசியிருப்பீர்கள். தமிழில் பக்தியை சொட்ட சொட்ட தரும் முதல் நூல். இதெல்லாம் ஃபார்முலா மாதிரி தான் இது இருக்கும். நீங்கள் அந்த திருமந்திரத்தை பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னும் ஒரு மந்திரம் தான். மந்திரம் என்றால் சுருங்க சொல்லி நிரம்ப விளங்க வைப்பது. அதனால தான் இந்த ராத்திரி தூங்க போகும்போது இந்த தலையண மந்திரம்னு என்னமோ சொல்கிறாங்கல்ல, ஒன்றும் ரொம்ப பேச மாட்டாங்க வீட்டில். படுக்க போகும்போது 2 வார்த்தை சுருக்கமாக சொல்லுவாங்க. அடுத்த நாள் ஃபுல்லாக வேலை செய்யும். அதான் மந்திரம். சுருங்க சொல்லி நிறைய விளங்க. எல்லாம் 4 வரி தான் திருமந்திரம். படித்து பாருங்க. என்னை நன்றாக இறைவன் படைத்தவன், தன்னை நன்றாக தமிழ் செய்வார். அவருக்கு அப்புறம் நிறைய பேர் வந்தாங்க தமிழுக்கு பக்தியை சேர்க்க. அதுல சீர்காழி நம்மளுடைய ஞானசம்பந்தர் வருகின்றார். அவருடைய தமிழ் அற்புதங்கள் செய்தது. புனலில் ஏடதிர் சொல்லென சொல்லுமே. புனலில் அந்த புனல்வாதம் செஞ்சது. ஏடதிர் செல்லென செல்லுமே. புத்தனார் தலை தத்தன தத்துமே. கனலில் ஏடிட பச்சென்று இருக்குமே. அந்த தீயில ஏட்ட வச்சா கூட பச்சையா இருந்துச்சான். கதவு மாமரை காட்டில் அடைக்குமே. கதவு அடைத்தது கதவடைப்பு. பனையில் ஆண்பனை பெண்பனை ஆகுமே. பழைய என்பு பொற்பாவை ஆகுமே. எலும்ப பாவையா எழச் செய்தார். சின அராவிஷம் தீரன தீருமே. சிறந்த சம்பந்தர் செந்தமிழ் பாடலே. சம்பந்தருடைய அந்த தமிழ் பாக்கல் செய்த அற்புதத்தை இங்கே சொல்கின்றார். அடுத்தது அப்பர் பாடல். தலைகொள் நஞ்சு அமுதாக விளையுமே. தழலில் நீர் தடாகம் ஆகுமே. கொலை செய் யானை குனிந்து பணியுமே. கூர் அராவிடம் தீரன தீருமே. கலைகொள் வேத வனப்பதி தன்னுளே. கதவு மீண்டும் கடுக திறக்குமே. இதுக்கெல்லாம் நான் விளக்க உரை சொன்னேன்னா அது 1 மணி நேரம். இங்கே இருக்கக்கூடியவர்கள் அது தெரிந்தவர்கள். அதனால அதை பற்றி நிறைய சொல்லலை. இதே போல் மாணிக்க வாசகருடைய தமிழ் பெருகும் வைகை தனை அழைப்பிக்குமே. அந்த வைகையை ஆற்றையே பெருக வைத்த தமிழ். பிறம்படிக்கு பிரான்மேனி குன்றுமே. அந்த சிவபிரானுடைய மேனி குன்றி போயிட்டான் அந்த பிறம்படி. அது மாணிக்க வாசகருடைய தமிழினாலே. நரியெல்லாம் பரியாக நடத்துமே. நாடி மூகைதனை பேசுவிக்குமே. ஊமை பேசியது, நரி பரியானது. பரிவில் பிட்டுக்கு பண் சுமக்குமே. பரமன் ஏடெழுத கோவையா பாடுமே. வருகும் புத்தரை வாதினில் வெல்லுமே. வாத ஊரார் வந்தமிழ் பாடலே. அடுத்தது சுந்தரருடைய தமிழ். அதை பற்றி சொல்லவே வேணாம். இறைவனை தோழனாக மதிக்கும் என்றால், இறைவன் ஒருவனுக்கு தோழன் என்றால் அது தமிழால தான். நீங்க மலையில பாடி பாருங்க. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா. பித்தா ஓரங்கிலா சொல்ல முடியுமா இறைவனை? ஆனா தமிழ்ல சொன்னா இனிக்கும். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா. அத்தா மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை. இது தமிழ்ல மட்டும்தான் முடியும். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பாருங்க, பக்தி இருக்காது. இதுதான் தமிழ பக்தி. இதற்காகத்தான் சொன்னாங்க, ஆங்கிலம் என்பது வணிகத்தின் மொழி, பிரெஞ்சு என்பது காதலின் மொழி, ஜெர்மன் என்பது தத்துவத்தின் மொழி, தமிழ் மட்டும்தான் பக்தி. ஏன்னா நான் முதல்ல சொன்ன எடுத்துக்காட்டு தான் பொருந்தும். உலக மொழிகளிலேயே தமிழ்ல மட்டும்தான் இவ்வளவு பக்தி இலக்கியங்கள் இருக்குது. யாமறிந்த மொழிகளிலே அப்படின்மா பாரதி. எனக்கு ஒரு 5 மொழி தெரியும். நானும் சொல்லலாம் யாமறிந்த மொழிகளிலே. மலாய் தெரியும்ல, ஒரு 3க்கு மேல தெரிஞ்சா நிறைய மொழி தெரியும். மலாய், ஆங்கிலம், தமிழ், கொஞ்சம் சீனம், கொஞ்சம் கன்னடம். ஏன்னா மணிப்பாலில் படித்ததுனால, கர்நாடகாவில் படித்ததுனால ஒரு 5 மொழி தெரியும் பொழுது, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மாதிரி பக்தி. நான் சர்ச்சுக்கு போயிருக்கேன், அங்கேயும் அல்லேலூயா சொல்லியிருக்கேன். ஏன்னா எங்களுக்கு கம்பல்சரி பாடம் இருக்கு. அதாவது பாடம்னு இல்லை, நான் ஊரில் படிக்கும் பொழுதும் திங்கக்கிழமை முதல்ல அந்த சேப்பல் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க, அது செய்யணும். இல்லாட்டினா என்னை ஹாஸ்டலில் தங்க முடியாது. ஆனால் அப்போ எனக்கு பக்தி வரலை. பக்தி வேற, சமயம் வேற. ஏன்னா ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது அந்த உள்ளம் ஏனோ உருகலை.
தமிழ் சொல்லும்போது உருகுது. இதற்கு எடுத்துக்காட்டு நான் ரொம்ப கதையெல்லாம் சொல்ல போறதில்லை. ஏன்னா என்னுடைய போதாத காலமா இல்லை இன்றைக்கு போதாத காலமானு தெரியல. நான் தான் எனக்கு அடுத்தது எல்லாத்தையும் சொல்றதுக்கு நம்முடைய பாலதிருமலிங்கம் இருக்கார். எல்லாரும் வீட்டுக்கு போகிற நேரம் 7:20. இப்போ நான் பக்தி ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தால் யாரும் உட்காந்து கேட்க மாட்டீங்க. இருக்கிற அங்கங்கே எல்லாரும் போகிறதுக்கு வசதியாக அங்கங்கே உட்காந்துருக்கீங்க. எந்திரிச்சு போனாலும் போயிடுவீங்க. அதனால எல்லாருக்குமே கதை கேட்குறேன்னா ரொம்ப விருப்பம். 4 பேர் எப்போதுமே இந்த 4 பேர் கதையை கேட்குறது தான் நம்மளுக்கு ரொம்ப விருப்பம் இல்லையா? அதனால தான் இந்த மெகா சீரியல் டிவிலாம் நிறைய ஓடுது. ஏன்னா அடுத்த வீட்டு ஜன்னலில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கறதுலாம் நமக்கு ரொம்ப ஆசை. அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. என்ன ஏதாச்சும் என்ன அதில் என்ன எதுவும் தத்துவமாக இருக்கு. ஒரு 4 பேரோட கதையை பார்ப்போம். பக்தினால அவங்க எப்படி மாறினாங்கன்னு பார்ப்போம். முதல்ல அனபாய சோழன். அனபாய சோழன் ராஜராஜேந்திரன், திருமுறை கண்ட ராஜேந்திரனுடைய வழி வந்தவன். அந்த அனபாய சோழனுக்கு ஒரு நல்ல அமைச்சர் சேக்கிழார் பெருமான். அந்த காலத்துல அமைச்சர்களுக்கெல்லாம் அறிவு இருந்துச்சு. அவர் போயிட்டாரா? அந்த காலத்துல அமைச்சர்களுக்கெல்லாம் அறிவு இருந்துச்சு. நான் இந்த காலத்தை பத்தி நான் சொல்லல, அரசியல் பேசல. அரசர்களுக்கு அறிவு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அரசன் மகன் அரசனாக இருந்தான். அப்படி இருக்கிறப்ப இந்த அனபாய சோழனுக்கு நிறைய இந்த சிற்றிலக்கியங்கள்ல நிறைய ஆசை. அப்போ இந்த சீவக சிந்தாமணி, இப்ப இந்த என்ன குலாபகவாலியா என்ன ஒரு படம் வந்துச்சு, பாகுபலி படம் மாதிரி அந்த காலத்துல ரொம்ப ஒரு சிறப்பா இருந்தது சீவக சிந்தாமணி கதை. அந்த சீவகனுக்கு 7 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுடைய கதையெல்லாம் ரொம்ப வெற்றியான கதை. 7 மனைவியர், அவன் நிறைய பராக்கிரமங்கள் செய்தான், அரசாண்டான். இதை நம்முடைய அனபாய சோழனுக்கு இதுல ஒரு குஷி. தினமும் இதை பத்தி சொல்லி ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருந்தான். அப்ப நம்முடைய சேக்கிழார் பெருமான் சொல்ற, மன்னா இந்த கதையில இலக்கியம் இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு, ஆனா உயிர் இல்லை. உன்னுடைய இம்மை மகிழ்ச்சிக்கு இது சரி, மறுமைக்கு இது உதவாது. அது என்ன மறுமைக்கு அப்படிங்கிற, நம்முடைய அடியார்களை பற்றி பேசுவது, அடியார் புகழை பாடுவது தான் மறுமைக்கு உதவும். அதனால அவங்கள பற்றி நீ படி, அவங்கள பற்றி பேசு அப்படின்னாரு. அப்ப 63 அடியார்கள் பற்றிய கதையெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னாரு. அப்ப இருந்துச்சு, கதையெல்லாம் நிறைய இருந்துச்சு. அங்கங்கே அவர்களுடைய சிலைகள்லாம் இருந்தது. நல்லா தெரியுமே அப்படின்னாரு. எனக்கு சொல்லு அப்படின்னு தினமும் இந்த கதைகளை சொன்னார். சொல்ல மன்னனுக்கு ஒரே ஆசை, இதெல்லாம் எங்கே படிச்ச அப்படின்னு. சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டர் தொகைன்னு ஒன்று எழுதியிருக்காரு, அதுல இதெல்லாம் இருக்கு அப்படின்னு. அப்ப அது பெரிய புராணமாக்கணுமே அப்படின்னாரு. இதைத்தான் திருத்தொண்டர் புராணம்னு சிதம்பரத்தில் உட்கார்ந்து எழுதினார் சேக்கிழார் பெருமாள். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மழி வேணியன், அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். முதல் பாட்டு. அவரு அரசன் வெண்சாமரம் வீச சேக்கிழார் பெருமான் ஆசனத்தில் உட்கார்ந்து பாடுகின்றார். இந்த பாட பாட அந்த மன்னனுக்கு சைவத்தின் மேலும் நாயன்மார்கள் மேலும் பக்தி அதிகரித்தது. இதோட அரங்கேற்றம் அந்த பெரிய புராணங்களிலேயே இது ஏன் பெரிய புராணம்னு சொல்றாங்கன்னா, அடியார்களுடைய பெருமை கூறுவது. இன்னொன்னு, புராணங்களிலேயே தமிழிலிருந்து மற்ற மொழிகளுக்கு போன புராணம் என்றால் இது ஒண்ணுதான். மற்ற புராணங்கள் எல்லாம் மற்ற மொழிகள், வடமொழியிலிருந்து தமிழுக்கு வந்தது. தமிழிலிருந்து தெலுங்குக்கு மாத்தினாங்க, கன்னடத்துக்கு மாத்தினாங்க, ஹிந்திக்கு மாத்தினாங்க. பெரிய புராணம் மட்டும்தான். இதோட அரங்கேற்றம் மிக பிரம்மாண்டமாக. அந்த காலத்துல வாட்ஸ்அப் இல்லை, இன்டர்நெட் இல்லை, SMS இல்லை. ஒரு தண்டோரா தான், வீதிக்கு வீதி போய் ஒரு தண்டோரா போடுவார். 10 லட்சம் பேர் வந்தார்கள். யானையின் மீது ஏற்றி
அதை மிகச் சிறப்பாக அன்றைக்கு அரங்கேற்றம் செய்தார். அதனால்தான் அனபாய சோழனின் பெருமையை இன்றைக்கு இந்த அரங்கத்தில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அவன் வந்து சீவக சிந்தாமணியை பற்றி 7 பொண்டாட்டிக்காரன் கதையை பற்றி பேசிக்கிட்டே இருந்தா, இன்னைக்கு நம்ம அனபாய சோழன்னா அது அனாவசிய சோழன் அப்படித்தான் இருக்கும். ஆகவே முதல்ல பக்தியால் தமிழால் பெருமை அடைந்தவன் அனபாய சோழன். அடுத்தது கொஞ்சம் இந்த பக்கம் வருவோம். இன்றைய காலகட்டத்துக்கு தமிழ் யாரை மாற்றியது? 1870ஆம் ஆண்டு அர்த்தனாரின்னு ஒருத்தர் மைசூர்ல இருந்தார். மைசூர்ல ராஜாவுக்கு மடப்பள்ளியில சமையல்காரரா இருந்தவர். அவருக்கு பின்னாடி வந்து வள்ளிமலை சுவாமிகள்னு பேர் வந்தது. அது நான் இப்பவே சொல்லிருக்க கூடாதோ, சஸ்பென்ஸ் மாதிரி வச்சிருந்துருக்கணும். அவர் பேர் அர்த்தனாரி. அவருக்கு முதல் மனைவி இருந்து குழந்தைகள் இறந்து மனைவியும் போயிட்டாங்க. 2வது மனைவி, அதுலயும் ஒரு பிள்ளை தான். தீராத வயிற்று வலி, சரியான வயிற்று வலி, கேஸ்ட்ரிக் வலின்னு வச்சுங்களேன். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டார். ஒருத்தர் சொன்னாரு, நீ மைசூர்ல இருக்கிற பழனிக்கு போ, அந்த பழனி முருகனுக்கு பாலாபிஷேகம் நடக்கும், அந்த பாலை எடுத்து குடி, உன் வயிற்று வலி போயிடும் அப்படின்னாரு. இவர் பழனிக்கு போனார். பழனி முருகனுக்கு பாலாபிஷேகம் நடந்தது. அந்த பாலை எடுத்து குடிச்சார். தமிழ் தெரியாது அவ்வளவா, மைசூர்ல இருந்தவர். பாலை குடிச்சோன்னு வயிற்று வலி போயிடுச்சு. ஆஹா, நல்லா இருக்க, மனுஷனுக்கு உடம்பு தாங்க முக்கியம். முடிஞ்சா பாருங்க, நாளைக்கு மக்கள் ஓசையெல்லாம் வார வாரம் இந்த மருத்துவம் பத்தி கொஞ்சம் எழுதிக்கிட்டு இருக்கோம். உடம்பு தான் முக்கியம். முதல்ல வந்து மனுஷனுக்கு வந்து உடம்பு சுகம் இருந்தா தான். புத்தருக்கே வந்து எவ்வளவோ தேடினாரு, நிறைய வந்து ஞானத்தை தேடி அலைஞ்சாராம். அப்போ வந்து அவரோட உடம்புலாம் மெலிஞ்சு போய் சாக போனார். அப்போ ஒரு மூதாட்டி வந்து, இந்தாப்பா இப்படி இருக்கிய, ஞானம் தேடுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நீ கிழிச்சதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், இப்போ முதல்ல இந்த ஆட்டுப்பாலை கொஞ்சம் குடி அப்படின்னு. அதை குடிச்சோடனே தான் புத்தருக்கு ஒரு தெம்பு வந்துச்சான். போய் உடனே அந்த தெம்போட போதி மரத்தடியில் போய் உட்கார்ந்தாராம், ஞானம் வந்துச்சான். ஆனால் அவருக்கு முத ஞானம் என்ன தெரியுமா? மனசு இறைவனை நிறைக்கணும்னா, முக்தி அடையணும்னா உடம்பு நல்லா இருந்தா தான் முதல்ல முடியும். ஆகவே அந்த திரும்ப இவர் அர்த்தனாரி கதைக்கு வருவோம். அர்த்தனாரி அவருக்கு வந்து பழனி வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. தினமும் அந்த பாலை குடிச்சிட்டு நல்லா இருந்தார். அப்போ வந்து அந்த பழனி முருகன் வந்து உலா வரும்பொழுது ஒரு நல்ல ஒரு பாட்டு, வங்கார மார்பிலணி அப்படின்னு தொடங்கும் திருப்புகழ் பாட்டு. வங்கார மார்பிலணின்ற பாட்டை ஒரு அந்த பாடக்கூடிய ராசி பெண் பாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் பக்கத்தில் இருந்த பையன்ட்டு, இது நல்லா இருக்கு இந்த பாட்டு, யார் பாடினது? ஐயா, இது திருப்புகழ், இது கிடைக்குமா? கிடைக்கும், ஆனால் கிடைக்காது அப்படின்னா. அது என்னப்பா? இல்லை, இது அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்கு, கிடைக்கும், நீங்கள் மெட்ராஸுக்கு போங்க, செங்கல்வராய பிள்ளைன்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட போய் கேளுங்க, கிடைக்கும் அப்படின்னா. இவர் மெட்ராஸில் போய் அதை படித்து, அந்த திருப்புகழ் அதை படிக்கிறதுக்கு முன்னாடி தமிழை படித்தார். அங்கே தான் அந்த தமிழ் வருது. பக்திக்கு ஒரு மொழின்னு சொன்னேன் இல்லையா? இவ்வளவு நாள் அவருக்கு முருகனோட இருந்த பக்தியை விட தமிழ் படித்து திருப்புகழ் படித்ததுக்கு அப்புறம் அந்த அனுபவத்தை அவர் அடைகின்றார். சரி, நம்ம வந்து துறவரம் வாங்கணும்னு போறார். ரமண மகரிஷிட்ட போறார். திருவண்ணாமலைக்கு போனால் ரமண மகரிஷியை பார்க்கலாம் அப்படின்னு. அவர் ரமணர் வந்து மலை மேலே குகையில் இருக்கார். ரமணர் வந்து தினமும் இவர் வேலை செய்கிறார். ரமணருக்கு வந்து உதவியாக எல்லாம் செய்கிறார். ஒரு 10 நாள் இருக்கும். ரமணர் சொன்னார், சீச்சி நீ இங்கே இருக்காது, நீ கீழே போ, ஒரு கிறுக்க ஒருத்தன் கீழே இருக்கான், அவனை போய் பாரு, அவன் தான் உனக்கு உதவி செய்வான் அப்படிங்கிறார். கீழே போறாரு. கீழே வந்து ஒரு துறவி, அழுக்குன்னா அழுக்கு, அப்படி ஒரு அழுக்கு, எருமையை குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தார் சேர்ல. இவரை பார்த்த உடனே, வந்துட்டியாப்பா, அர்த்தனாரி தானே நீனு அப்படின்னாராம். இவர், ஆமா சாமி, எப்படி உங்களுக்கு தெரியும், வா 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 அப்படின்னு கட்டி பிடிக்கிறாராம். அப்படி மனம், அந்த சேரு வந்து சந்தன மனமாக வீசுகின்றது. ஞானிகளின் உடம்பில் துர்நாற்றம் வராது. உண்மையான ஞானி யாருன்னா போய் கட்டி பிடிச்சு பாருங்க. நாத்தம் வந்துச்சுன்னா விலகிருங்க, உண்மையான ஞானி இல்லை.
அப்போ வந்து எதுக்காக வந்தப்பா அப்படின்னாராம். இல்லை சாமி, உங்ககிட்ட வந்து தீட்சை வாங்கிறதுக்காக வந்தேன். சரி, ஒரு ஸ்லோகம் சொன்னாராம். இதுக்கு ஈடான திருப்புகழ் உனக்கு தான் நல்லா தெரியுமே, அதை பாடுனாராம். இது திருப்புகழ் பாடினாராம். இவர் உனக்கு தீட்சையெல்லாம் வேண்டாம், திருப்புகழ் ஒன்று தான் உனக்கு தீட்சை, நீ போ வள்ளிமலைக்கு போ, அங்கே இருந்து உனக்கு திருப்புகழ பரப்பு அப்படின்னா. இன்றைக்கும் வள்ளிமலை சுவாமிகள் பெயர், திருப்புகழ் உள்ளவரை வள்ளிமலை சுவாமிகள் பெயர் இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கு இருக்கு. காரணம் தமிழ், தமிழினால் வந்த பக்தி. அதுதான். அவர் கன்னடமாவே இருந்திருந்தா, தமிழ் படிக்காம இருந்திருந்தா, அடுத்த கதைக்கு வருவோமா? மணி 7:30 ஆச்சு. ஒரு கதை 10 நிமிஷம், அவ்வளவுதான். அடுத்தது அவருக்கு கொஞ்சம் 30 வருஷம் கழிச்சு வரும். 1870 வள்ளிமலை சுவாமிகள் காலம். இது 1910 வருஷம். எப்பொழுதுமே நம்ம சொன்ன முதல்ல நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி நம்ம சொல்லும்போது நமக்கு கேட்காது. யாராவது ஒரு வெள்ளைக்காரன் வந்து சொன்னா தான் நமக்கு உரைக்கு. வந்தாரு ஒருத்தர் 80 வயசுல, ஜியு போப் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் வந்தார் 1900 வருஷத்துல. அவர் வந்தோன்னா அவர் கையில 2 தமிழ் புத்தகத்தை கொடுத்தாங்க. அவர் வந்ததுக்கு காரணம் மதத்தை பரப்புவதற்கு. நம்ம ஆளுங்க 2 தமிழ் புத்தகம், ஒன்று திருக்குறள் கொடுத்தாங்க, ஒன்று திருவாசகத்தை கொடுத்தாங்க. 80 வயசு. இவர் சொன்னார், எனக்கு தமிழ் படிக்க தெரியாது. தமிழ் படிங்க. ஒரு வருஷத்துல படிச்சதுக்கு அப்புறம் முதல்ல திருக்குறளை படிச்சார். படிச்சு ஆஹா, இவ்வளோ நல்ல நூல் உலகத்துல ஆங்கிலத்தில் இல்லையா அப்படின்னு திருக்குறளை மொழிபெயர்த்தார். அடுத்ததா வந்து எல்லாரும் சொன்னாங்க, திருக்குறள் நல்லா இருக்க, நீங்க மொழிபெயர்த்தது திருவாசகத்தையும் மொழிபெயர்த்துங்க. இறைவன் எனக்கு ஆயுள கொடுக்கணுமே, வயது 82 ஆச்சு, இறைவன் எனக்கு ஆயுள கொடுக்கணுமே சர்ச்சுக்கு போறார். மனமுருகி வேண்டார், இறைவா இந்த திருவாசகம் வந்து இவ்வளவு பெரிய நூலா இருக்கு, நிறைய பேர் அதை பத்தி சொல்றாங்க, அதை வந்து மொழிபெயர்ப்பதற்கு எனக்கு ஆயுள கொடு. அவ்வளவுதான் கேட்கிறேன். மொழிபெயர்த்தார், படித்தார், மொழிபெயர்த்தார். அவர் மொழிபெயர்த்து கொண்டு இருக்கும் பொழுதெல்லாம் லண்டனுக்கு அந்த காலத்துல லெட்ரு எழுதுவார். இந்த காலத்துல லெட்டர்னா என்னன்னு கேட்பாங்க பிள்ளைங்கெல்லாம். ஏன்னா எல்லாம் எஸ்எம்எஸ்ல போச்சு. லெட்ரு வந்தா வேற எங்கேயாச்சும் அரசாங்க அலுவலகத்திலிருந்து வந்தா தான். ஸோ கடிதம் எழுதுறார். அந்த கடிதம் எழுதும்போது அந்த திருவாசகத்தை நினைத்து நினைத்து அவரோட கண்ணிலிருந்து அந்த தண்ணி வருதான். அந்த தண்ணீர்னால் அந்த கடிதம் நனைகின்றது. அந்த கடிதத்தின் இறுதியில வந்து அவர் எழுதுறாரு, இந்த கடிதம் வந்து நனைஞ்சிருச்சு, ஆனா தூக்கி போட மனசு இல்ல, திருவாசகத்தோட வரிகள் அதுல இருக்கு, இந்த வரிகளை வந்து என்னால தூக்கி போட முடியல அப்படின்னு கீழே பின்குறிப்பு எழுதுறாரு. இதை படிச்ச வெள்ளைக்காரன் சும்மா இருப்பானா? என்னடா இந்த ஆளை வந்து நம்ம மதத்தை பரப்புறதுக்காக அவரை அனுப்புனா அவரு போய் மாறிடுவாரு போல இருக்கே அப்படின்னு அவனுக்கு பயந்து போச்சு. அவன் இன்னொரு ஆள் அனுப்புனான். 2 மாசத்துல இன்னொரு ஆள் வந்துச்சு. என்னன்னா, இவர் என்ன பண்றாரு, இவர் உண்மையிலே வந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரா, இல்ல இவர் புதுசா கத்துக்கிட்டு அங்கே வந்து எல்லாரையும் வந்து மாத்த போறாருன்னு பாக்குறதுக்காக இவன் வந்தானா. இவன் வந்து பார்த்துட்டு, இவர் செய்யறதெல்லாம் பார்த்துட்டு இவர் அவனுக்கும் திருவாசகம் சொல்லி கொடுத்தாரு. அதையும் படிச்சான். அவன் படிச்சுட்டு அங்கே போய் வந்து ஃபீட்பேக் கொடுக்குறான். ஐயா சாமி, அவர் போனாரு, படிச்சாரு, அதுலே தான் ரொம்ப ஆழ்ந்துட்டாரு, ஆனா மதம் மாறல. அது மாறாத வரைக்கும் நமக்கு நல்லதுன்னு நினைச்சுங்க. அவ்வளவு பெரிய புத்தகத்தை, அவ்வளவு அழகான புத்தகத்தை, அவ்வளவு உருக்கக்கூடிய அந்த தமிழை படித்து விட்டும் நம்முடைய ஜியு போப் மாறாமல் இருப்பது நாம் செய்த புண்ணியம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாராம். எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் உருகி உருகி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏதாச்சும் ஒரு கைதட்டு வராதான்னு பார்த்துட்டு கை தட்டும் போது நீங்க கொஞ்சம் அவேக்கா இருக்கீங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தெரியுது. இல்லாட்டினா வந்து ஐயோ கடைசி ஸ்பீக்கர் எல்லாரும் சோர்ந்து போய் தூங்குற நேரத்துல நம்மளும் இந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு இங்க கொஞ்சம் தச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அப்பப்ப நீங்க இருக்கிறத, உங்களுடைய இருப்பை இங்கே வெளிப்படுத்தி கொண்டிருக்கணும். நகைச்சுவைக்காக சொன்னேன். ஆகவே அந்த அளவுக்கு பக்தி மயம் வாய்ந்தது திருவாசகம்.
ஒரு திருவாசகம் அவர் அதை எழுதி முடிச்சு 3 வருஷம் இருந்தாராம். 3 வருஷம் இருந்தது. 87க்கு மேலதான் இறைவன் அடிச்சார். இது எதை காட்டுதுன்னா, சர்ச்சோ மஸ்ஜிட்டோ முக்கியம் இல்லை, அந்த பக்தி உணர்வு எங்கே இருக்கு அதுதான் முக்கியம். இந்து மதத்தில் மட்டும்தான் பக்தி உணர்வு, எல்லா மதத்திலும் பக்தி உணர்வு இருக்கு. ஆனால் அந்த பக்தி உணர்வை வெளிக்காட்டக்கூடியதுக்கு ஒரே மொழி, அழகிய மொழி, அபூர்வமான மொழி தமிழ் தான். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் மெய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நிகழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளேன். கோயிலுக்கு போனா ஒரு மனுஷனுடைய பாவனை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த திருவாசகத்தில் அப்படி உருகி உருகி சொல்லலாம். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர். எப்பொழுதுமே முழு சரணாகதி அடையும் போது கை மேல போயிடும். உன் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம். உருகி உருகி பாடுற. 48 இடத்துல நாயே நாயே நாயின்னு தன்னை நாய் நாயின்னு சொல்லிக்கிட்டு இருக்க மாணிக்கவாசகர். ஏன்னு கேட்டா, இறைவனை சிறந்ததுக்கெல்லாம் சிறந்ததாக தாயாக பாவிக்கின்றவர், தன்னை கடைந்ததற்கெல்லாம் கடைந்ததாக நாயாக. அந்த எளிமை அது திருவாசகத்தில் மட்டும்தான் இருக்கு. சரி ஜி, இப்போ 10 நிமிஷம் முடிஞ்சது. நிறைவா இந்த காலம் 1950கள், இந்த காலம் தானே 1950கள். கவியரசு கண்ணதாசன் ஒரு பெரிய நல்ல ஒரு ஆஸ்திக குடும்பத்தில், இறைவனை மதிக்கும் குடும்பத்தில், சிவனை போற்றும் குடும்பத்தில் பிறந்தவர் முத்தையா என்ற கண்ணதாசன். ஆனா காலப்போக்கில் சில நேரம் இந்த பேச்சு எப்படி, நான் தமிழர் உணர்ச்சிக்கு ஆட்படுவோம். நிறைய தடவை நான் சொல்லுவேன், நம்ம ஒரு கொக்கோ கோலா சமுதாயம், உடைச்ச உடனே அப்படி பொங்கி எழுவாங்க, அப்புறம் புஷ்ன்னு போயிடுவாங்க. உணர்ச்சிக்கு வயப்பட்டவர்கள் தமிழர். அந்த மாதிரி ஒரு உணர்ச்சியின் காரணமாக 1952 திராவிடர் இயக்கத்தில் சேர்ந்த பொழுது கம்பராமாயணத்தை பற்றி அவர் தூற்றாததே இல்லை, இறைவனை தூற்றாததே இல்லை. 1955 பாடுறாரு. இது அவர் பின்னுரையில் அவரே எழுதியிருப்பார். இதை படிக்காதீங்கன்னு எழுதியிருப்பார். இன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்காக உங்களுக்கு சொல்றேன். ஏற்றி வைத்த அன்பலால், திராவிடர் ஏற்றி வைத்த அன்பலால் பொய்மத தெய்வம் இல்லை, அத்தேவை நமக்கு இல்லை, தேயமே உயிர் தெய்வத்தன்மையாம், சைவமாம் சொல்றதுக்கு வாழ்த்த வரல, சைவமாம் இழி சமயம் இல்லையாம், தமிழ்தம் குணம் சமயம் எல்லையாம், வீரம் முற்றும் ஒழிந்தது நாட்டிலே, வேத மந்திரம் உழைந்தது ஏட்டிலே. இது கம்பராமாயணத்தை பற்றி இன்னும் எழுதலாம். அடுத்ததா அதுக்கு வர்றார், எழுதுறார். வம்பர்களின் மனக்கோளாறாலே நாட்டில் வகை கேட்ட ராமகாதை மதிப்பேறிற்று, சிம்பு கட்டி அதை மக்கள் மனதில் ஏற்றி சிறு ஊட்டம் செய்த சதிக்கெதிர் விளக்கம் கம்பரசம் எண்ணிக்கொள் ஒன்று. அப்ப அறிஞர் அண்ணா சொல்றாரு, நீ இவ்வளவு எழுதுறியே, அந்த கம்பராமாயணத்தை படி, இன்னும் கொஞ்சம் எழுதலாம், இன்னும் கொஞ்சம் தாக்கலாம் அப்படிங்கிறார். இவர் கம்பராமாயணத்தை படிக்கிறார் 57. அவருடைய படித்து ராமனை பற்றி படிக்கும் பொழுது அப்படியே கம்பன் எழுதுவதே அவர் மனம் அப்படி கண்ணாடி மாதிரி, வெய்யோனொளி தன்மேனியின் விரிசோதியின் பெரிய வெய்யோனொளி தன்மேனியின் விரிசோதியில் மறைய ஒய்யோ வேணம் இடையாளோடும் இளையானோடும் போனான், மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ, ஐயோ இவன் அழகென்பது வடிவென்பது அழகு உடையான் ஐயா. கம்பன் ராமனை வர்ணிக்கிறார். இது மையா, ஏன்னா ராமன் கருப்பு, மையா மரகதமா மறிகடலா, எதுவுமே இதுக்கு உவமை வைக்க முடியலையே. அப்பதான் சொல்றேன், ஐயோ. ஐயோங்கிறதுக்கு வார்த்தை அர்த்தம் இந்த பாட்டில் தான். ஐயோ இவன் வடிவு என்பது அழகு உடையான் ஐயா. சீதை பற்றி சொல்லும் பொழுது, பொன்னின் ஒளி பூவின் வெறி சாந்து பொதி சீதம், மின்னின் எழல் அன்னவள் தன் மேனி ஒளிமான, அன்னமும் அரம்பயரும் ஆர் அமிழ்தும் நாண, மண் அவை இருந்த மணி மண்டபம் அடைந்தார். சீதையோட அழகை வர்ணிக்கிறார். இதையெல்லாம் படிக்கும் பொழுது அந்த கம்பனுடைய தமிழ் கண்ணதாசனுடைய மனதை மாற்றுகின்றது.
அப்புறம் எழுதுறாரு பாருங்க, கண்ணதாசன் சொல்லுவார், என்னுடைய இந்த முதல் தொகுதியில் உள்ள பாடலெல்லாம் நான் வெறித்தனமாக எழுதியது, இதை ஒரு பதிவுக்காகத்தான் நான் பிரசுரித்தேனே தவிர இதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு அப்புறம் பின்னால் எழுதுறார். கம்பனை பற்றி எழுதுகின்றார், கம்பனுக்கு மேலோர் கவிஞன் பிறந்ததில்லை. எப்படி எழுதுனவர் பாருங்க, எப்படி எழுதுறார். கம்பனுக்கு மேலோர் கவிஞன் பிறந்ததில்லை, கம்பனது கவியின்றி கன்னித்தமிழ்தான் வாழ்வதில்லை, நாக்கிலே தெய்வம் நடத்தியதோ தேன்மொழியோ, வாக்கிலே தேவி வரவழைத்த பொன்மொழியோ. இன்னொரு இடத்துல சொல்றார், காலம் எனும் ஆழியனும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. இதுதான் பரிணாம வளர்ச்சிங்கிறது. அவருடைய மாற்றம், மனது எப்படி மாறுது பக்தியால், தமிழால். அவருடைய அந்த இப்படி பக்குவப்பட்ட மனது ஒரு காலத்துக்கு அப்புறம் அர்த்தமுள்ள இந்து மதம்னு எழுதுறார். அர்த்தமுள்ள இந்து மதம் இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகத்திலேயே ஒரு சமய நூல் இவ்வளவு கோடி விற்பனை ஆனது என்றால் அது அர்த்தமுள்ள இந்து மதம் ஒன்றுதான். அதை எடுத்துக்கொண்டு சங்கராச்சாரியாரிடம் ஆசி பெற சொல்கிறார். அதை படிச்சுட்டு சங்கராச்சாரியர் சொல்றாராம், இந்த நாட்டில் பல ஆதீனங்கள் இருக்கின்றன, பல மடங்கள் இருக்கின்றன, அது எல்லாம் செய்யாத ஒன்றை உன்னோட புஸ்தகம் செஞ்சிருச்சு அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு நிறைய நாஸ்திகர்களை ஆஸ்திகர்கள் ஆக்கினது அர்த்தமுள்ள அந்த தமிழ். அவரே சொல்ற, ஆத்திகம் தழைக்க வைப்போம், அறநெறி வளர்த்து வைப்போம், நாத்திக கருவறுத்தே நடுகல்லும் நட்டு வைப்போம். ஆகவே அந்த அளவுக்கு அவர் இறக்கும் தருவாயில் அமெரிக்காவில் இருக்கிறார். அமெரிக்காவுக்கு அவர் பார்க்க VN சிதம்பரம் வரார். அவர் போனோன்னு கண்ணதாசன் அவருக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி, அவர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் தக்காராக இருந்தவர். அவர் போன உடனே கண்ணதாசன் முடிச்சு பார்க்கிறாராம், எப்படி இருந்தவன் இப்படி இருக்கியா அப்படின்றாராம் VN செட்டி. அன்னை மீனாட்சி உனக்கு அருளட்டம் அப்படின்னு அந்த கண்ணதாசனுடைய நெற்றியில அந்த பொட்டை வைக்கிறார். மீனாட்சி அம்மன் பொட்டை. உயிர் பிரியுது. எப்படி எப்படியோ இருந்தவன், என்னென்னமோ பாடியவன், கடைசியில் அன்னை மீனாட்சியின் மடியில் தவழ்கின்றான். இதுதான் தமிழ் செய்த பக்தி. பக்திக்கு ஒரு மொழின்னு நம்ம பார்த்தோம். இதே கண்ணதாசன் தமிழ்ல ஏன்னா அந்த பக்தி இலக்கியத்தை நாம் சொல்லிக்கொண்டே போனால் நிறைய சொல்லலாம். ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன் நன்றான வேதத்தில் நான்கானவன் நமச்சிவாய என ஐந்தானவன் இன்பச் சுவைகளுக்குள் ஆறானவன் இன்னிசை சுரங்களில் ஏழானவன் சித்திக்கும் பொருள்களில் எட்டானவன் தித்திக்கும் நவரச வித்தானவன் பத்தானவன் நெஞ்சில் பற்றானவன் பன்னிருகை வேளவனை பெற்றானவன் முற்றானவன் மூல முதலானவன் முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன் ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் அவை ஒன்று தான் என்று சொன்னானவன் தான் பாதி உமைபாதி கொண்டானவன் சரிபாதி பெண்மைக்கு தந்தானவன் காற்றானவன் ஒளியானவன் நீரானவன் நெருப்பானவன் நேற்றாகி இன்றாகி என்றைக்கும் நிலைக்கின்ற ஊற்றாகி நின்றானவன் அன்பின் ஒளியாகி நின்றானவன். இது ஆங்கிலத்தில் பாட முடியுமா? பாடுனா இந்த பக்தி வருமா? 8ஆம் வகுப்பு மட்டுமே படித்த கண்ணதாசன் தமிழ் படித்ததுனால் பக்தி ரசம் சொட்ட சொட்ட எழுதுகின்றான். இது தமிழ்ல மட்டுமே வரும். அதனால தான் சொன்ன, பக்திக்கு ஒரு மொழி அப்படின்னா அது தமிழ் தான். தமிழ்ல சைவத்தை மட்டும்தான் பாட முடியுமா? கிறிஸ்தவ இலக்கியங்கள் அது சொல்லாட்டினா இந்த பேச்சு முற்று பெறாது. I have to do justice for the topic. சோதிமணி பெட்டகமே சுடரொளியே யூதருக்கு ஆயி மகனாய் பிறந்த அருந்தவமே தாளேலோ வானிறந்த திருக்குமரா மனிதகுல மருத்துவனே தேனமுத திருவாயில் சித்திரங்கள் தீட்ட வந்தாய் மாணிக்க தொட்டிலுக்கு வாய்க்காத பெருமையெல்லாம் ஆணிரை தொட்டிலுக்கு ஆரளித்தார் என்கோவே. அந்த கிறிஸ்தவ பைபிள்ல கூட இயேசு வீரானுக்கு இந்த மாதிரி ஒரு தாலாட்டு யாரும் எழுதுனதில்லை. இயேசு காவியத்தில் கவியரசு கண்ணதாசன் எழுதுகின்றார். இந்த மாதிரி நிறைய கிறிஸ்தவ தமிழ் இலக்கியங்கள், தேம்பாவளி, இஸ்லாமிய தமிழ் இலக்கியங்கள், இதையெல்லாம் தமிழ்ல எழுதும் போது அங்கே பக்தி ரசம் சொட்ட சொட்ட வருகின்றது. ஆகவே நிறைவுக்கு வந்துவிட்டேன். இவ்வளவு உள்ள தமிழ், எவ்வளவு இருக்கின்ற தமிழ், தாயின் கருவறையிலே நான் கேட்ட தமிழ், இறைவனின் கருவறையில் கேட்கும் நாள் என்னாலோ அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்கறது எனக்கு தெரியுது.
சிவனும் முருகனும் தமிழ் சங்கத்துக்கு தலைவனாக இருந்தார்கள் என்று சொல்கின்றார்கள். ஆனால் அந்த சிவனையும் முருகனையும் தமிழிலே பாடக்கூடாது என்று சிலர் சொல்கின்றார்கள். ரெண்டும் வேணும், நமக்கு ரெண்டுமே வேணும். ஆகையால் பின்னாடி என்னுடைய நண்பர் நிற்கின்றார். ஆகவே ரெண்டுமே வேணும், தமிழும் வேண்டும். நம் மொழி வெறியர்களாக இருக்கக்கூடாது. ஆனால் நம்முடைய தாய், நம்முடைய உடைமை என்பது போல தமிழும் நம்முடைய மொழி, அதை என்றைக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது, முக்கியமாக இறைவனின் சன்னதியில் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.